சென்னை நகரம் மூச்சை அடக்கி கொண்டு காத்திருந்தது. இன்னைக்கு மே மாசம் 28ஆம் தேதி 2025 ஒரு தீர்ப்பு வந்துச்சு. ஒரு மகளிர் நீதிமன்றம் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை வழக்குலையே ஜானசேகரனா குற்றவாளின்னு சொல்லிச்சு. இது சாதாரண கேஸ் இல்ல பாருங்க. நம்பிக்கையோட அஸ்திவாரத்தையே இது ஆட்டி பார்த்துருச்சு. ஒரு இளம் இன்ஜினியரிங் மாணவி அவளோட சொந்த கேம்பஸ்லயே தாக்கப்பட்டா. படிக்க வந்த இடம் ஒரு எதிர்காலத்தை உருவாக்கிக்க. இந்த செய்தி காட்டு தீ மாதிரி பரவிச்சு. ஒரு பக்கம் நிம்மதி, இன்னொரு பக்கம் அடங்காத கோபம். எப்படி இது நடக்கலாம்? இந்த தீர்ப்பு உண்மையில நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்லுது? விவரங்கள் கேட்டா உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆகுதுல்ல. டிசம்பர் 23ஆம் தேதி 2024 ஒரு அவமானகரமான நாளா பதிஞ்சு போச்சு. குற்றம் செஞ்சவன் ஒரு பிரியாணி விக்கிறவன், ஒரு பழைய குற்றவாளி. அவனுக்கு பெரிய குற்ற பின்னணி இருந்திருக்கு. 15 கேஸ் முன்னாடியே அவன் மேல. அதுலயும் இதே கேம்பஸ்ல 2011 ஒரு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். எப்படி அவனை வெளியே சுத்த விட்டாங்க? எப்படி அவ்வளோ சுலபமா கேம்பஸ் பாதுகாப்புக்குள்ள நுழைஞ்சான்? இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைச்சே ஆகணும். கோர்ட் அவனை 11 குற்றச்சாட்டுல குற்றவாளின்னு சொல்லிச்சு. பாலியல் வன்கொடுமை சட்டவிரோதமா அடைச்சு வச்சது மிட்டுனதுன்னு லிஸ்ட் பெருசா போகுது. நீதி இப்போதான் முதல் அடியை எடுத்து வச்சிருக்கு போல. ஆனா இந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ள பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அந்த 19 வயசு பொண்ணுக்கு சொல்ல முடியாத மன உளைச்சல். அவளை காப்பா போனதுக்கா அவளோட நண்பனும் தாக்கப்பட்டான். அந்த கொடூரத்தை அவன் வீடியோ சூடடிச்சிருக்கான். அவள் மிரட்டி வாய மூட வைக்க பார்த்தான். ஆனா பேசினான், புகார் கொடுத்தா. இன்னைக்கு அந்த தைரியத்தால குற்றவாளின்னு தீர்ப்பாயிருக்கு. தைரியமா பேசுறது எவ்வளவு முக்கியம்னு இது சொல்லுது. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எதிர்த்து போராடின ஒரு நல்லது நடக்கும்னு காட்டுது. ஜூன் 2ஆம் தேதி தண்டனை விவரத்துக்காக காத்திட்டு இருக்கோம். என்ன தண்டனை கிடைக்கும்? அந்த கொடூரத்துக்கு சரியான தண்டனையா இருக்குமா? இந்த கேஸ் ஒரு அடையாளமா மாறிச்சு. ஆமா, நாம எவ்வளவு பலவீனமா இருக்கோம்னு காட்டுற அடையாளம். ஆனா அதே சமயம் ஒருவேளை நம்ம சட்டம் மெதுவா வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கு ஒரு அடையாளமாகவும் இருக்கலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சது. அதுல எல்லாருமே பெண் அதிகாரிகள். இது ஒரு முக்கியமான நடவடிக்கை. பிப்ரவரி 2025க்குள்ள குற்றப்பத்திரிகை வேகமா தாக்கல் செஞ்சாங்க. உறுதியான ஆதாரங்களை கொடுத்தாங்க. தடய அறிவியல் அறிக்கைகள், டிஜிட்டல் வீடியோ பதிவுகள், நேர்ல பார்த்தவங்களோட வாக்குமூலம்னு எல்லாம் இருந்துச்சு. எப்பவும் தாமதமாகும்னு குறை சொல்ல நம்ம சட்டம் இந்த கேஸ்ல கொஞ்சம் வேகமா செயல்பட்டிருக்கு. ஆனா அந்த வடுக்கள் இன்னும் ஆறல. பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு, யூனிவர்சிட்டிக்கு, இந்த ஊரோட மனசாட்சிக்கு இந்த குற்றவாளிங்கிற தீர்ப்பு ஒரு அத்தியாயம் தான். கதை இன்னும் முடியல. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இந்த தீர்ப்பு என்ன அர்த்தம் கொடுக்குது? நிம்மதி, சந்தேகமே இல்ல. அவளோட மன உளைச்சலுக்கும் அவளோட போராட்டத்துக்கும் கிடைச்ச ஒரு அங்கீகாரம். அவளை கொடுமைப்படுத்தியவன், அவளோட மன தைரியத்தை குலக்க நினைச்சவன் இப்போ ஒரு குற்றவாளி. நீதி உடனடியா பார்க்கும்போது கிடைச்சிருக்கு. ஆனா இது போதுமா? எந்த தீர்ப்பாலையாவது அந்த நினைவுலையும் அந்த பயத்தையும் உண்மையா அழிக்க முடியுமா? இந்த சட்ட முறைமைகள் வழியா போறதே ஒரு பெரிய கஷ்டம். கசிஞ்ச முதல் தகவல் அறிக்கை, பொதுமக்களோட பார்வை, பாதிக்கப்பட்டவங்களையே கூற சொல்லுது. இது எல்லாம் பல சமயம் உள்ளுக்குள்ளேயே புகஞ்சிட்டு இருக்கும். அவளோட படிப்பு நல்ல வேலையா உத்தரவு போட்ட மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்துக்கும். இது ஒரு சின்ன ஆறுதல். ஒருவேளை ஒரு பெண்ணோட பார்வையில இந்த கேஸ் மனசுல ஆழ்ம பதியுது. தனியா நடந்து போறதுக்கான பயம், ஆள்நடமாட்டம் இல்லாத இடங்கள் பார்த்தாலே பயம். யூனிவர்சிட்டி கேம்பஸ் மாதிரி பாதுகாப்பான இடங்கள்னு சொல்ல இடத்துல சூட். திரும்ப திரும்ப தப்பு பண்ண ஒருத்தர் மறுபடியும் தப்பு பண்ண விட்ட ஒரு சிஸ்டம் மேல வட்ட கோபம். இந்த தண்டனை ஒரு வெற்றி தானாமா? ஆனா இது ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்ச வெற்றி. இன்னும் எத்தனை இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்த வேண்டி இருக்குன்னு இது கேள்வியில எழுது. நிலைமை முழுசா மாறதுக்கு முன்னாடி இன்னும் எத்தனை பெண்கள் எல்லாம் பொறுத்துக்கணும்? தப்பு நடந்த பின்னாடி தண்டனை கொடுக்குது மட்டும் இல்ல, தடுப்பு நடவடிக்கைகள் தான் தேவை. அவ எப்பவும் திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்க தேவையில்லாத ஒரு சமூகம். இப்போ ஒரு ஆணோட பார்வையில யோசிப்போம். தப்பு செஞ்சவனோட பார்வையில இல்ல, ஆனா அக்கறையுள்ள ஒரு குடிமனோட பார்வையில. இந்த குற்றத்தோட கொடூரத்தை மறுக்கவே முடியாது.
புத்தியுள்ள எந்த ஆணும் இப்படி ஒரு கொடுமையை ஏத்துக்க மாட்டான். இந்த தீர்ப்பு சமுதாயத்துக்கும் கூட ஒரு நியாயம் கிடைச்ச உணர்வை கொடுக்குது. ஒரு ஆபத்தான ஆள் இப்போதைக்கு வெளியில் இல்ல. ஆனா ஒருவேளை ஒரு அமைதியான யோசனையும் இருக்கலாம். சமுதாயத்தோட மனப்பாமைய பத்தின யோசனை. வெறும் பார்வையாளரா இல்லாம் துணையா நிக்கணுங்க ஆண்களோட போடு பத்தி. சில சமயம் இந்த மாதிரி வன்முறைக்கு துணை போற ஒரு கலாச்சாரத்தை தீவிரமா எதிர்க்கிறது பத்தி. பெண்கள் பாதுகாப்பா உணர், தப்பு செய்யறவங்க பயப்பட சூழ்நிலைகள் உருவாக்குறது பத்தி. சூடிருந்து தாக்கப்பட்ட அந்த ஆண் நண்பரை பத்தி என்ன? அவரோட தைரியம், அவ தலையிட முயற்சி செஞ்சது பல சமயம் சின்ன செய்தியா தான் வரும். ஆனா அது ரொம்ப முக்கியம். இது வெறும் பெண்களோட பிரச்சனை மட்டும் இல்ல, இது ஒரு சமுதாய பிரச்சனை. ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க. அவங்க அப்பாக்களா, அண்ணன் தம்பிகளா, நண்பர்களா இருக்காங்க. அவங்களுக்கும் பாதுகாப்பான சமுதாயம் வேணும். நீதிச்சிறை தீர்ப்பு சொல்லும் போது எல்லாருக்கும் நியாயம் கிடைக்குதானோ பாத்துக்கணும். இந்த கேஸ் தெளிவா தெரிஞ்சாலும் பொதுவான பேசுகளா சட்டப்படியான நடவடிக்கைகள் எப்பவும் சரியா பின்பற்றப்படுதான்னு பாத்துக்கணும். இந்த மாதிரி குற்றங்களுக்கு இடம் கொடுக்கிற அமைப்புகள் உடைக்கிறதுலயும் சட்டத்தை பத்தின பயத்தை மட்டும் இல்லாம மரியாதையை வளர்க்கிறதுலயும் கவனம் இருக்கணும். அண்ணா பல்கலைக்கழகம் கல்விச்சிறனுக்கு பெயர் போன ஒரு பெயர். ஆனா டிசம்பர் 23 அதோட சுவர்கள் பாதுகாக்க தவறிடுச்சு. இந்த சம்பவம் பாதுகாப்பு குறைபாடுகளை வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. சிசிடிவி கேமராகளா அது வேலை செய்யலன்னு சொல்றாங்க. போதுமான பாதுகாப்பு ஆட்களா அதுவும் இல்லைன்னு தெரியுது. வெளியாட்களுக்கு தடை வந்தியா அப்படிச்சான் தெரியுது. குற்றவாளி மெட்ராஸ் பல்கலைக்கழகம் பக்கம் இருந்து சர்வசாதாரணமா உள்ளே வந்திருக்கான். இது ஒன்னும் பெரிய புத்திசாலி உடைச்ச கோட்டை இல்ல, இது ஒரு புண்ணிய ஸ்தலம். அதோட கதவுகள் திறந்து கிடந்துச்சு. ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இது ஒரு திகிலூட்டும் எண்ணம். மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் பல்கலைக்கழகத்தை சரியாதான் கண்டிச்சது. உள்ளூர் அதிகாரிகளையும் சுடதா. இது ஞானசேகரனோட முயற்சி இல்ல. அவனுக்கு அங்க ஒரு பழைய கதை இருக்கு. அவன் இதே வளாகத்துல 2011 ஒருத்தரை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். இது எப்படி ஒரு எச்சரிக்கையா தெரியாம போச்சு? அதுக்கப்புறம் எப்படி விதிமுறைகள் கடுமையாக்கப்பல? இதெல்லாம் சங்கடமான கேள்விகள். ஒருத்தனுக்கு தண்டனை கிடைக்குது மட்டும் இல்லாம் பொறுப்பேற்க வேண்டிய கேள்விகள் இவை. பாதிக்கப்பட்டனோட படிப்புக்கு எந்த பண கஷ்டமும் வராம பாத்துக்க வேண்டியது இப்போ பல்கலைக்கழகத்தோட பொறுப்பு. இது ஒரு நல்ல படிதா, ஆமா. ஆனா இது மாதிரி திரும்பவும் நடக்காம தடுக்க என்னன்னா அமைப்பு ரீதியான மாற்றங்கள் தேவை. கல்வி நிறுவனங்களோட பொறுப்பு ரொம்ப முக்கியமானது. அதுங்க வெறும் கல்வி கத்து கொடுக்கிற இடம் மட்டும் இல்ல, அதுங்க எல்லாம் உயிர்களோட பாதுகாவலர்கள். மாணவர்கள் கனவுகளோட நம்பிக்கையோட வராங்க. அந்த நம்பிக்கை சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. தீர்ப்பு குற்றவிய ரீதியா ஒரு முடிவை கொடுக்கலாம், ஆனா நிறுவனத்தோட தோல்விக்கு தனியா முழுமையான ஒரு கணக்கு தீர்க்கணும். வளாங்கல்ல முறையான பாதுகாப்பு தணிக்கை நடக்குதா? நவீன கண்காணிப்புல அவங்க முதலீடு செய்றாங்களா? இந்த மாதிரி சூழ்நிலைகளை சமாளிக்க ஊழியர்களுக்கு பயிற்சி இருக்கா? அத்துமீறி நுழைப்பவர்களுக்கு, குறிப்பா பழைய குற்ற வரலாறு உள்ளவங்களுக்கு சகிப்புத்தன்மையே இல்லாத கொள்கை இருக்கா? இதெல்லாம் இப்போ உடனடியான விட்டு கொடுக்க முடியாத தேவைகள். தீரு வெறும் உயரமான சுவர்களோ இல்ல அதிக காவலர்களோ மட்டும் இல்ல, இது ஒரு வழிப்புணர்வு கலாச்சாரத்தை உருவாக்குறது பத்தினது. இது ஊழியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உணர்வூட்டும் நிகழ்ச்சிகள் பத்தினது. இது சுலமா அணுகக்கூடிய நம்பிக்கையான் வலுவான புகார் அமைப்பு பத்தினது. இருட்டான மூளைகள்ல வெளிச்சம் இருக்கிறத உறுதி செய்யணும். அவசர உதவி எண்கள் உண்மையிலேயே வேலை செய்யணும். ஒவ்வொரு மாணவனும் சந்தேகமான விஷயங்களை பயமில்லாம் புகார் செய்ய தைரியமா உணரணும். அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் ஒரு மோசமான பாடமா இருக்கணும். பாதுகாப்புங்கிறது குறைக்க வேண்டிய செலவு இல்ல, அது ஒரு அடிப்படையான கவனிப்பு கடமைங்கிற பாடம். மாணவர்களோட பாதுகாப்புல எந்த சமரசத்துக்கும் இடமில்லை. இந்த கேஸ் கோர்ட் ரூம் சுவர்களுக்குள்ள மட்டும் நிக்கல, இது ஒரு அரசியல் புயலை கிளப்பியது. அண்ணாமலை தலைமையிலான பாஜ ஆளும் திமுக மீது உடனே பறி போட்டு குற்றச்சாட்டுகள் பறந்தன். தண்டனையில் இருந்து தப்பிச்சு கொள்ளலாம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஞானசேகரனுக்கும் திமுகவின் மாணவர் அணிக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டது. அவர் திமுக தலைவர்களுடன் இருப்பது போன்ற படங்கள் பரப்பப்பட்டார். திமுகவோ இதெல்லாம் ஆதாரமில்லா அரசியல் ஆதாயம் தேரும் செயல் என்று மறுத்தது. ஆனால்
நடக்க வேண்டிய பாதிப்பு நடந்துவிட்டது. பெண்களை பாதுகாக்க தவறிய அரசாங்கம் என்ன பேச்சு வலுப்பெற்றது. தெமுவுக்கு இது ஒரு பெரிய சவால். பாதிக்கப்பட்ட பெண்ணின் விவரங்கள் அடங்கிய எப்பனார் கசிந்தது மேலும் துயரத்தை அதிகரித்தது. இது மீடியாவில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. உயர் நீதிமன்றம் சரியாக தலையிட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணை அவமானப்படுத்துவதாக தெரிந்ததை விமர்சித்தது. இது ஒரு தொடர்ச்சியான பிரச்சனையை எடுத்துக்காட்டுது. மீடியாவின் சில பிரிவுகளும் ஒருவேளை சிஸ்டத்துக்குள்ளேயும் சூட்ட இது போன்ற வழக்குகளை உன்வற்ற முறையில் கையாவது. கவனம் குற்றவாளியிடமிருந்து பாதிக்கப்பட்டவர் பக்கம் திரும்புது. தமிழ்நாடு முழுவதும் கோபம் வெளிப்படையா தெரிந்தது. போராட்டங்கள் வெடித்தன. பாஜவின் மகளிர் அணி மாநிலம் தழுவிய போராட்டங்களை நடத்தியது. இது கைதுகளுக்கு வழிவகுத்தது. இந்த வழக்கு ஒரு போராட்ட முழக்கமா மாறியது. குறிப்பாக 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை நோக்கி பார்க்கும்போது இந்த சம்பவம் நிச்சயமா ஒரு விவாத பொருளாக இருக்கும். குறிப்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையான அரசியல் அழுத்தத்தை சந்திக்கிறார். திமுக தற்காப்பு நிலையில் உள்ளது. இது சில பலவீனங்களை வெளிப்படுத்தியுள்ளது. குறிப்பாக அதன் இளைஞர் அணி மற்றும் உள் நிர்வாகம் சம்பந்தமா. அதிமுக மற்றும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் போன்ற மற்ற அரசியல் கட்சிகளும் இந்த குரலில் இணைந்துள்ளன. இப்போது விவாதம் ஆளுமை, சட்டம் ஒழுங்கு மற்றும் பெண்களின் பாதுகாப்புக்கான அடிப்படை உரிமை ஆகியவற்றை சுற்றி கட்டமைக்கப்பட்டுள்ளது. இது தற்போதைய நிர்வாகத்துக்கு ஒரு சோதனை. அரசியல் பழி போடும் ஆட்டத்தை தாண்டி முந்தின வழி என்ன? இந்த தீர்ப்பு முக்கியமானது என்னாலும் இது ஒரு படிதான். சமூக பொறுப்பை புறக்கணிக்க முடியாது. வீடுகளை, பள்ளிகளை, பணியிடங்கள்ல உரையாடக தேவை. சம்மதம் பற்றி, மரியாதை பற்றி, அருகில் இருப்பவர் தலையிடுவது பற்றி. கல்வி நிறுவனங்கள் கற்றலுக்கான இடம் மட்டுமல்ல, பாதுகாப்பு கோட்டைகளாகவும் மாற வேண்டும். நீதிச்சிறை இங்கு செயல்பட்டிருந்தாலும் விரைவான உணர்வு பூர்வமான விசாரணைகளுக்கு அது தொடர்ந்து பலப்படுத்தப்பட வேண்டும். இந்த வழக்கு ஒரு எச்சரிக்கை மணி, உறுதியான மாற்றத்துக்கான ஒரு கோரிக்கை. வெறும் வார்த்தைகள் அல்ல, செயல்கள். ஒவ்வொரு பெண்ணின், ஒவ்வொரு மாணவரின் பாதுகாப்பும் முழுமையான முன்னுரிமையா இருக்க வேண்டும். சமரசத்துக்கு இடமில்லை.